89ஆம் சங்கீதத்திலிருந்து 1ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரோட அல்லேலூயா. அவருடைய கிருபை போன மாதம் முழுவதும் நம்ம என்ன பண்ணுச்சு? வாங்கி கொண்டு வந்துச்சு. புதிய கிருபையை நம்மளுக்கு தந்திருக்கிறார். புதிய கிருபை எப்படி உபயோகப்படுத்தணும்னா ஜபத்தினாலதான் பயன்படுத்தணும். அல்லேலூயா. அந்த ஜபம் தான் நம்மளுக்கு தாக்குகிறது. அந்த கிருபையினால ஜபம் நம்ம என்ன பண்ணுகிறது? தாக்குகிறது. நம்ம நினைச்சுக்கோங்க, ஒரு மாசம் முழுவதும் நம்மளை கண்மணி போல காத்து வந்தார். அல்லேலூயா. இல்லையா? ஒரு கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு தொல்லை வந்தாலும் எங்க போறோம்? கண்மணி போல காத்து வந்தார். இந்த மாதத்திலையும் கண்மணி போல ஒரு கஷ்டங்களும் ஒரு நெருங்காதபடிக்கு என்றென்றைக்கு அந்த மாதம் முழுவதும் நம்மள பாதுகாத்துவார். அவருடைய கிருபையை, புது கிருபை நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த கிருபையை என்றென்றைக்கும் பாடணுமா? என்றென்றைக்கும் பாடணுமா? கிறிஸ்துவர்களா இருக்கிற நம்ம கிருபைனா என்னன்னு கிருபைனா அவருடைய பரிசுத்த அடையாளத்திற்கு பரிசுத்தமோ அந்த வெள்ளை அதான் கிருபைக்கு அடையாளம். இந்த கிருபை என்பது ரகசியமா போகும். நான் சொல்றதுக்கு டைம் இல்லை. ஆனா நம்மள கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? இன்னும் மேலுமாக நம்ம என்ன பண்றாரு? கிருபையிலே உயர்த்துகிறார். அல்லேலூயா. கிருபையிலே உயர்த்துகிறார். நம்மள போன மாதம் முழுவதும் அவருடைய கிருபை தாங்கிறார். இந்த மாதம் நம்மளுக்காக புதிய கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? புது கிருபையை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. இதுல இருந்து ஒரு 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. புது கிருபையை தடுக்கிறதுக்கு யார் வருவானா? சத்துரு நமக்கு காத்து கொண்டிருப்பாங்க. எங்க? நம்ம வீட்டு வாசலையே காத்து கொண்டிருப்பாங்க. கிருபையை பெற்றுக்கொள்வானா பெற்றுக்கொள்ள மாட்டானா? இவன் ஏச்சு ஜோம் பண்ணுவானா? ஜோம் பண்ண நம்ம உள்ள போயிட்டாங்க. அழகா ஜோம் பண்ணிட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மள தடுத்துருவாரு. ஜோம் பண்ணி என்ன பண்ணுவாரு? இவன் உள்ள போயிடுவான். உள்ள போய் என்ன பண்ணுவான்? பிரச்சனைகள் சொல்லி. அதனாலதான் காரணம் சொல்றாரு, காலையில எழுந்திரிச்ச உடனே அதிகார ஜெபம் பண்ணுவாங்க. உங்களால எப்ப எழுந்திரிச்சுக்க முடியுதோ அப்ப புதிய கிருபை தான். புதிய கிருபைன்னு சொன்னீங்கன்னா சத்துரு அந்த நாள் முழுவதும் உங்களால பண்ண முடியாது. அல்லேலூயா. சத்துரு தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாம பண்ணுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால ஜபத்தினாலே நம்ம என்ன பண்ணணும்? கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். யோபு புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் வாசிக்க கேட்போம். யோபு 42ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் செய்வார். மீண்டும் நம்மளுக்கு செய்வார். இந்த புதிய மாதத்துல நமக்கு புதிய கிருபையை தந்து சகலத்தையும் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நமக்கு சகலத்தையும் தடுத்து நிறுத்த ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்துல முதலாம் வாரத்தில் நம்ம வந்திருக்கிற நாம் கிருபையை பெற்றுக் கொண்டு போக வேண்டும். சபைக்கு பெருமையாக போகக்கூடாது. ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையான சங்கீதத்தை கிருபையும் சங்கீதமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டுதான் நம்ம போகணும். கிருபையை பெற்றுக்கொள்ளாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த கிருபை என்பது சாதாரணமாக கிருபை இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல சண்டை வராது. சத்துரு உங்களை வீட்டுல நெருங்க முடியாது. அல்லேலூயா. உங்களை காக்கிறவராக, உங்களை நடத்துகிறவராக, உங்களை டெய்லியும் ஒரு வழியில நடத்துவார். அல்லேலூயா. கிருபையின் பாதையில நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க. கிருபையின் பாதையில நம்மளுக்கு முக்கியம். கிருபையின் பாதையில நடத்த கத்துக்கணும். அதிகாலையில எழுந்துச்சு உங்களால எப்ப எழுந்துச்சு போட்டோம் 7, 6, 8 மணிக்கு எழுந்துச்சு அப்ப எழுந்துச்சு ஆண்டவரே இந்த நாளில புதிய கிருபையை தரப்பா நம்ம கேட்கணும்.
அல்லேலூயா. எழுந்திருச்ச உடனே பேசக்கூடாது. அல்லேலூயா. யோசிக்க கூடாது. கஷ்டத்தை போட்டு இன்னைக்கு நான் வருவோம் கஷ்டம் பேசக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா நல்லதா இருக்கணும். ஆண்டவரே புதிய கிருபை கேட்டு நீ ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த நாள் முழுவதும் ஒரு கண்ண கத்துறே மேலுமாக கிருபையின் பாதையில உங்களை நடத்துவார். அல்லேலூயா. கிருபையின் பாதையில் நடத்துறதுன்னா அது ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். கடைசி காலமா இருக்கிற நாட்களிலே கிருபைதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கிருபையை தவிர எதுவும் என்ன பண்ணக்கூடாது. கிருபை மட்டும்தான். ஆண்டவர் சகலத்தையும் செய்வார். அல்லேலூயா. சகலத்தையும் செய்கிற தேவன் யாரு? நம்ம தேவன். அல்லேலூயா. சகலத்தையும் செய்வார். எண்ணி முடியாத ஆச்சரியம் எவ்வளவோ செஞ்சிருக்கிறார் அந்த உலகத்தில். அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கலாம் நம்மளே ஆண்டவருக்கு. அதுக்காக சத்துரு நம்மளை எந்த விதத்துல கிருபையை பெற்றுக்கொள்ளாம விடுகிறானோ அந்த சத்துரு இன்னைக்கு தோற்று போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு தலை குனிதான். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, ஆண்டவரே அந்த சத்துருக்கள் எங்களை ஒன்றும் நெருங்காத படிக்கு, ஆண்டவரே சத்துருக்கள் நெருங்காத படிக்கு கிருபை